ஒரு நாள் நம்ம ஹீரோ ஃபுட் டெலிவரி பண்ண ஒரு வீட்டோட வாசல்ல நிற்கிறான். அங்கே ஒரு பொண்ணு ஜன்னல் வழியாக 1/2 மணி நேரமாச்சு கேன்சல் பண்ண போகிறேன்னு கோவமாக கத்துறா. நம்ம ஹீரோவோ சாரி மேடம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதான் பைக் ஹெட்லைட் உடஞ்சி போச்சுன்னு ஒரு ஃபீல் கொடுக்க ஹீரோக்கு உடனே புரிஞ்சு போச்சு இவன் நம்மளை பார்த்து தான் பேசுகிறான்னு. கேன்சல் பண்ணால் என் கமிஷன் போயிடும்னு ஹீரோ சொல்ல அந்த பொண்ணு பாவமெல்லாம் படலை. எனக்கு செம பசின்னு சொல்லி பார்சலை வாங்குறா. அப்புறம் ஒரு டவுட் புட்டை கீழே கொட்டலைன்னு கேட்க ஹீரோ நான் மட்டும்தான் விழுந்தேன், ஃபுட் சேஃப்டின்னு சொல்கிறான். அப்போ மழை பெய்ய ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரம் நின்றுட்டு போங்கன்னு பொண்ணு சொல்ல ஹீரோ கேட்காம பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறான். ஆனால் ஸ்டார்ட் ஆகலை. மறுபடியும் அதே இடத்துல ஒதுங்கி நிற்க அந்த பொண்ணு நான் சொல்லும்போதே கேட்டிருக்கணும்னு கலாய்க்க ஹீரோவுக்கு ஜலதோஷமே வந்துடுச்சு. டவல்லாம் கொடுத்து மழையும் நின்னாச்சு. வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் தள்ளிக்கிட்டு போகிறான் ஹீரோ. ஒவ்வொரு வாட்டியும் அந்த பொண்ணோட கையை மட்டும்தான் பார்க்குறான். அடுத்த நாள் காலையில் ஹீரோ ரூமில் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருக்கு. ஹீரோவை பார்த்து ஃப்ரெண்ட் இவனுக்கு லவ் வந்துருச்சுன்னு கலாய்க்கிறான். அப்புறம் ஒரு நாள் அதே வீட்டுக்கு போனால் ஆர்டர் பண்ணது அந்த பொண்ணு இல்லை, அந்த வீட்டில் ஓனர் அம்மா. தண்ணி கொடுப்பீங்களான்னு கேட்க விற்கிற விலைக்கு தண்ணிலாம் கொடுக்க முடியாதுன்னு அந்த பாட்டி சொல்ல, பாப்பா இங்கே வா, இந்த பையனுக்கு தண்ணி கொடுன்னு சொல்கிறாங்க. பார்த்தா ஒரு ஆன்ட்டி வராங்க. உங்கள் பேர் பாப்பாவான்னு ஹீரோ கேட்க என் பேர் பாப்பம்மா, என் ஹஸ்பண்ட் மட்டும் என்ன பேபின்னு கூப்பிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஹீரோவோட மொழியே சரியில்லை.